ஃபஸ்ட்டு மீன் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. நான் வாங்கியிருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா விலை மீன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மீனை நல்லா கழுவி நல்லா நீட்டாக எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா மீனை இப்படி நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மீனுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சிட்டோம். ஸோ நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அரை வெங்காயம், அப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு, அப்புறம் சோம்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் வாட்டர் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் மீனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மீனை நல்லா மசாலாவை தடவி நம்ம ஊற வைக்க போகிறோம். மீதி இருக்கிற அந்த மண்டை வாழெல்லாம் போட்டு நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ இது ஒரு 1 hour ஊறட்டும். மீனை வறுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு மீனை மசாலாவில் போட்டு ஊற வச்சுருந்தோம். இப்போ 45 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுக்க போகிறோம். ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஸோ இப்போ மீனை நம்ம போட்டோம். ஸோ 2 பக்கமும் 6 நிமிஷம் வச்சு நல்லா பொறுத்து எடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ 5 நிமிஷத்துக்கு கழித்து ஒரு பக்கத்தில் திருப்பி போட்டுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்குன்னு. அதில் வந்து இன்னொரு பக்கம் ஒரு 5 நிமிஷம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருவேன். அப்புறம் மீதி இருக்க 4 நிமிஷம் சிம்மில் வச்சுருவேன். ஸோ அப்போ அது நல்லா நீட்டாக இருக்கும். ரொம்பவும் கருகாது, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ப்ரௌனிஷாகவும் கொடுக்கும். நம்ம விரும்பின மாதிரி டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடிங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மெயினாக பேச்சுலர்ஸ்க்காக நான் பண்ணுற வீடியோ. ஸோ என்ன மாதிரி பேச்சுலர்ஸ் அவங்களும் வெளியில் அதிகமாக ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், நல்லா டேஸ்டியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ, பாய், see you in the next video. இப்போ நம்ம செஞ்சதை நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். மீன் வறுவல், இந்த மீன் எடுத்துட்டு சாப்பாட்டில் வச்சு சூப்பர் டேஸ்ட்டுங்க. அப்படியே அவனுக்கே போன மாதிரி இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். see you, bye.